சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்த தூய்மை பணியாளர் குறித்தான வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. நோயாளிக்கு தூய்மை பணியாளர் குளுக்கோஸை அகற்றும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், என்ன நடந்தது? உங்க முழு விவரம். நிச்சயமாக. வணக்கம் ராதிகா. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு ரத்தம் எடுக்க சோதனை செய்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை 4 மணி அளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவரிடம் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவரை அவசர சிகிச்சை அளிக்க தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. மேலும் இரவு 9:30 மணி அளவில் உடல்நிலை மோசமான பிறகு தூய்மை பணியாளர் கையில் போடப்பட்டுள்ள குளுக்கோஸை அகற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் பெட் இல்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது உடல்நிலை மோசமானதால் உறவினர்கள் மருத்துவரிடம் தொடர்ந்து தெரிவித்ததால் அவரை 4வது மாடி, 3வது மாடி, 2வது மாடி என தொடர்ந்து அலக்கழித்து கடைசியாக 1வது மாடியில் உள்ள ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை அவரை எந்த அதாவது அங்க பகுதியில் உள்ள மருத்துவர்களும் சரியான முறையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தூய்மை பணியாளருக்கு நோயாளி குடும்பத்தினர் 20 ரூபாய் பணம் கொடுத்து உள்ளனர். ஆனால் அந்த பணம் பத்தாது, 50 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என அடம் பிடித்து அந்த தூய்மை பெண் பணியாளர் லஞ்சம் வாங்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உயிர் காக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையை தூய்மை பணியாளர்கள் செய்ததாகவும் உடனடியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் சிகிச்சை தாமதமாக வழங்கியதாகவும் உறவினர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டும் வைக்கின்றனர். உடனடியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த நோயாளியின் உறவினர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் அந்த குளுக்கோஸை கலட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் உள்ள பிரபல முக்கியமான மருத்துவமனையாக இருக்கும் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் இந்த நிலைமை உள்ளதாகவும் உறவினர்களும் நோயாளிகளும் அச்சத்தில் தெரிவிக்கின்றனர். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.